அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம +1 காமர்ஸ்ல 3rd சாப்டர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் இதுல இருந்து பார்க்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரினா என்ன மீனிங், அதுக்கப்புறம் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அது ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னாலே அதுல இருந்து வந்து இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ், 3 மார்க்ல வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் ஜெனடிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ், அடுத்து வந்து வாட் யூ மீன் பை டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ், அடுத்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ல 2 கொஸ்டின் வருது, வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ், அதுக்கப்புறம் ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் ஆன் அனலிஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரி, ஜெனடிக் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி வந்து 2 5 மார்க் கொஸ்டின்ஸ், 2 3 மார்க் கொஸ்டின்ஸ் வருது. அப்புறம் இண்டஸ்ட்ரினா என்ன மீனிங் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வருது. அதனால வந்து இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரினா என்ன மீனிங். இண்டஸ்ட்ரி ரெஃபர்ஸ் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், அது வந்து ஒரு பொருளாதார நடவடிக்கை இல்லைங்களா. உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்து லாபம் ஈட்டும் நோக்கத்தோட செயல்படுறது, வருமானம் ஈட்டுறதுக்காக செய்யறது. which are connected with conversion of resources into useful goods, வளங்களை வந்து நல்ல விதமா பயன்படுத்துறது, ஒரு உற்பத்தி தொழில பயன்படுத்துறது திறமையுடன். அதுக்கு அடுத்தது the production side of business activities is referred as industry. Generally, the term industry is used for activities in which mechanical appliance and technical skills are involved. அதுல வந்து இயந்திரங்களையும் அப்புறம் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்யறது, அதான் பொருளாக மாற்றக்கூடியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்ஃபுல் குட்ஸ், பொருளாக நம்ம கிட்ட இருக்க வளங்களை வச்சு ஒரு பொருட்களை உற்பத்தி செய்யறது தான் இண்டஸ்ட்ரி. தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவீங்களா, உற்பத்தி தொழில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, இப்போ இதனுடைய டைப்ஸ் பார்க்கலாம். கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரி. இப்போ பிரைமரியில பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஜெனடிக் இண்டஸ்ட்ரி. செகண்டரியில வந்து மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மேனுஃபேக்சரிங்ல பாத்தீங்கன்னா அனலைட்டிக்கல், சிந்தட்டிக்கல், ப்ராசஸிங். அந்த பேசிஸ் ஆஃப் சைஸ்ல பாக்குறப்போ மைக்ரோ, ஸ்மால், மீடியம், லார்ஜ். சரிங்களா. இப்போ இத பத்தி நம்ம ஒன்னொன்னா டீடைலா பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து 2 மார்க்ல கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியோட இந்த அட்டவணை கூட கேட்பாங்க. சரிங்களா. இப்போ நம்ம இதுவும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறதுக்கு தயாரா இருக்கணும். இப்போ பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னாக்கா செயலினுடைய அடிப்படையில முதன்மை தொழில், இரண்டாம் தொழில், அடுத்து சேவை தொழில்கள். டெரிட்டரினா சேவை தொழில்கள். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரினா பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை. இப்ப என்ன பண்ணுவாங்க, பிரித்தெடுக்கும்னா நமக்கு என்ன எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன தோணுது, இதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உள்ள இருந்து நிலக்கரி சுரங்கத்துல இருந்து பொருட்களை எடுத்து அதை பிரிப்பாங்க இல்லைங்களா. அதுக்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தனித்தனியா பிரிப்பாங்க, பிரிச்சு எடுப்பாங்க. அடுத்து ஜெனடிக் இண்டஸ்ட்ரீஸ்னா கோழி வளர்க்கிறது, பன்றி வளர்க்கிறது, அப்புறம் வந்து செடிகள்லாம் வளர்த்து அதை சேல்ஸ் பண்றது, நாற்றுகள்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அடுத்து மேனுஃபேக்சரிங், பொருட்களை உற்பத்தி செய்யறது. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் உங்களுக்கு தெரியும், வீடு கட்டுறது இல்லைங்களா, ஃபேக்டரி கட்டுறது, இண்டஸ்ட்ரீஸ்லாம் கட்டுறது, இந்த மாதிரி. அப்புறம் மேனுஃபேக்சரிங்ல என்னென்ன டைப் அதுல பாக்குறப்ப வந்து பகுப்பாய்வு உற்பத்தி தொழில், செயற்கை பொருள் உற்பத்தி தொழில், தொடர்முறை உற்பத்தி தொழில், ஒன்று திரட்டு உற்பத்தி தொழில், அப்படி இதுல இருக்கு. அடுத்து வந்து மைக்ரோ, மேக்ரோ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ்னா என்னது, குறுகிய தொழில், சிறிய தொழில், அப்புறம் நடுத்தரமான தொழில் சொல்லுவோம். பெரிய தொழில்கள், லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ். சரிங்களா. இப்போ இத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ். பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னாலே இது வந்து ப்ரொடக்ஷன் தான் அப்படின்றாங்க. இயற்கை பொருட்களை வச்சு பொருட்களை உற்பத்தி செய்யறது. குட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் நேச்சர், இட் இஸ் நேச்சர் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி. சரிங்களா. இயற்கை சார்ந்துதான் இருக்கும். விச் ரிக்வயர்ஸ் வெரி லிட்டில் ஹியூமன் எஃபோர்ட்ஸ், மனிதனுடைய முயற்சி கொஞ்சம் இருந்தாலே போதும். சரிங்களா. அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், ஹார்டிகல்ச்சர் எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு எக்ஸாம்பிள். எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், எக்ஸ்ட்ராக்டிவ்னா என்னது, பிரித்தெடுக்கும் உற்பத்தி தொழில் அப்படின்னு பார்த்தோம். தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆர்
draw out products from natural sources. இது என்ன செய்வாங்க, பூமியிலிருந்து தோண்டி எடுக்கிறது. இயற்கை வளங்களை வந்து தோண்டி எடுப்பாங்க. நிலக்கரி சுரங்கம், கச்சா எண்ணெய், பூமிக்கடியில இருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க இல்லைங்களா. எண்ணெயிலிருந்து என்ன செய்வாங்க, பலவிதமான க்ரூட் ஆயில், அந்த மாதிரி அதுல இருந்து வந்து பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி பிரிச்சு எடுக்கிறாங்க இல்லைங்களா. அதுதான் extract or draw out products from natural sources. Extractive industries supply some basic raw materials that are mostly products of geographical or natural environment. Products of these industries are usually transformed into many other useful goods by manufacturing industries, imported extractive industries, farming, mining, oil drilling, hunting and fishing operations. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எழுதினா போதும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டு some basic raw materials that are mostly products of geographical or natural environment இது வரைக்கும் எழுதினாலே போதும். எக்ஸாம்பிள் எழுதலாம் சரிங்களா. ஃபார்மிங், மைனிங், ஆயில் ட்ரில்லிங் ஒரு 3 எழுதினா போதும். அடுத்து ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்னா மரபுசார் உற்பத்தி தொழில்கள். இப்போ these industries remain engaged in breeding plants and animals for the use in further reproduction. அனிமல்ஸ் என்ன செய்யறது, நிறைய அனிமல்ஸை உற்பத்தி செய்து கோழி பண்ணை, அந்த கோழி குஞ்சுகளை வச்சு என்ன பண்றாங்க, நிறைய உருவாக்கி அதை சேல்ஸ் பண்றாங்க. பிளான்ட்ஸ் அதே மாதிரி பெரிய செடியில இருந்து கிளைகள் எல்லாம் வெட்டியோ அல்லது விதைகள் போட்டு சின்ன சின்ன பிளான்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி அதை சேல்ஸ் பண்றது. இது வந்து ஜெனட்டிக் மரபு தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரங்கள், மிருகங்கள் இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ்க்காக, கன்சியூமருக்காக என்ன பண்றாங்க, அதிக அளவுல உற்பத்தி செய்து சேல்ஸ் பண்றாங்க. இது வந்து கோழி வளர்ப்பு, மீன் கூட என்ன செய்யறாங்க, சேல்ஸ் பண்றாங்க இல்லைங்களா. அப்புறம் காடுகளை கூட வளர்க்குறாங்க இந்த மாதிரி இதுல. Nursery companies, poultry, dairy, piggery, hatcheries, nursery, fisheries, aviary, etc. are classic examples of genetic industries. இந்த மாடுகளையும் என்ன செய்யறாங்க, அதிக அளவுல மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, பன்றி பண்ணை இந்த மாதிரிலாம் வச்சு அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை இது பண்றாங்க, நிறைய உற்பத்தி செய்யறாங்க அதை. அடுத்து செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். Secondary industries, these are concerned with using the materials which have already been extracted at the primary stage. இப்போ இது பாத்தீங்கன்னா செகண்டரி, இரண்டாம் நிலை தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இது வந்து ஏற்கனவே முதன்மை இதுல கிடைச்ச பொருட்களை வச்சு மெட்டீரியல்ஸை உற்பத்தி செய்யறது பொருட்களை. such materials to produce goods for final consumption. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரும்பு வச்சு என்ன பண்ணுவோம், சர்க்கரை தயாரிப்போம். or for further processing by other industrial units. mining of an iron, அதே மாதிரி பூமியில இருந்து தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா, அயன்ல இருந்து என்ன பண்றாங்க, அதை வந்து கட் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஸ்டீல் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ அயன் வச்சு நிறைய பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க, கம்பிகள் தயாரிக்கிறது இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட், செகண்டரியில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் தயாரிப்பு தொழில்கள், கச்சா பொருட்கள். கச்சா பொருட்கள் மூலப்பொருட்கள். These industries are engaged in producing goods through processing of raw material and thus creating farm utilities. நம்ம வந்து செகண்டரியில கொஞ்சம் பாக்குறதே தான் மேனுஃபேக்சரிங்லயும் வரும். அதாச்சும் அந்த ரா மெட்டீரியல் வச்சு இன்னொரு பொருட்களை உற்பத்தி செய்யுது. They bring out diverse finished products which we consume or use through the conversion of raw materials or partly finished materials in their manufacturing operations. சரிங்களா. அந்த ரா மெட்டீரியலை வச்சு பொருட்களை வந்து finished goods-ஆ, இப்போ வந்து ஸ்பேர் பார்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நட்டு, போல்டு இந்த மாதிரி. இப்போ ஒரு காருக்கு என்ன, ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்ணி கார் தயாரிப்போம். இப்போ அது ஒரு finished ப்ராடக்டா கொடுக்கறது. நம்ம பருத்தியில இருந்து ஆடை தயாரிக்கிறது சரிங்களா, அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து பகுப்பாய்வு உற்பத்தி தொழில். பகுப்பாய்வு உற்பத்தி தொழில் அனலிஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரி. இது பாத்தீங்கன்னா இப்ப பூமியில இருந்து எண்ணெயை தோண்டி எடுக்கிறாங்க. அந்த எண்ணெயை என்ன செய்யறாங்க, பிரிச்சு அதுல இருந்து
பல்வேறு விதமான ஆயில் எடுக்கிறாங்க, which analyzes and separates different elements from the same materials as in the case of oil refinery. Synthetic industry, which combines various ingredients into a new product as in the case of cement. இப்போ செயற்கை பொருள் உற்பத்தி சொல்லுவோம் இல்லைங்களா, புதிதாக பல பொருட்களை சேர்த்து உற்பத்தி செய்து ஒரு புதிய பொருளை உற்பத்தி செய்யறது. இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா சிமெண்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, தொடர் முறை உற்பத்தி தொழில். இப்ப இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா ப்ராசஸிங் which involves successive stages for manufacturing finished products as in the case of sugar and paper. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, பேப்பருக்கு வந்து கரும்பு சக்கையில இருந்து எடுக்கிறதா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அதை வந்து எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு குழுமை இதுவாக்கி அதுக்கப்புறமா அதை பேப்பரா ஆக்குவாங்க. சரிங்களா, அதே மாதிரி சுகரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரும்புல இருந்து ஜூஸ் எடுத்து அதை நல்லா வந்து என்ன பண்ணுவாங்க, காய வச்சு அதை வந்து பல இதெல்லாம் கலந்து அதை வந்து அடுத்த ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் வெல்லமா வரும், அதுக்கப்புறம் அது வந்து கற்கண்டா இது பண்ணுவாங்க, அப்புறம் சுகர், அது வந்து பல ஸ்டேஜா வந்து உற்பத்தி செய்யறாங்க. அதுதான் வந்து ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். அப்புறம் அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி which assembles different components part to make a new product as in the case of television, car, computer, etc. இப்போ டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மேலே ஸ்க்ரீனு, அப்புறம் உள்ள இருக்கிறது, அப்புறம் ஸ்டெபிளைசர் மாதிரி வந்து ஒவ்வொன்றா தனித்தனியா எல்லா பொருளும் வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு பொருளா ரெடி பண்றாங்க. டிவியா, டெலிவிஷன், அதுமே கம்ப்யூட்டர், காரு, டயர் ஒரு இடத்துல உற்பத்தி செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டோரு, அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணி வாங்கி அதை ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டா அசம்பிள் பண்ணிடுறாங்க. சரிங்களா, அடுத்து construction industries. These industries are involved in the construction of building, dams, bridges, roads as well as tunnels and canals. சரிங்களா, இண்டஸ்ட்ரீஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனால தெரியும், இதெல்லாம் கட்டுறதுக்காக செயல்படுறது. அடுத்து டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். தேர்ட், ஃபர்ஸ்ட் பிரைமரி பார்த்தோம், அடுத்து செகண்டரி பார்த்தோம், இப்போ தேர்ட் வந்து டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். இதை வந்து சர்வீஸ், இது வந்து எந்த பொருளையும் வந்து உற்பத்தி செய்யறது கிடையாது. சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்னா சர்வீஸ். இப்போ வந்து டீச்சர், லாயர், இவங்க வந்து எந்த பொருளையும் வந்து உற்பத்தி செய்ய மாட்டாங்க இல்லைங்களா, தொழிற்சாலை கிடையாது. தே டு நாட் ப்ரொடியூஸ் குட்ஸ், தி இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் யூட்டிலிட்டி சர்வீசஸ். இப்போ பேங்க்ல என்ன பண்றாங்க, ஏதாவது பொருளை உற்பத்தி செய்யறாங்க, இல்ல சர்வீஸ் பண்றாங்க, பணத்தை வாங்கி கலெக்ட் பண்ணி டெபாசிட் பண்றாங்க, லோன் தராங்க, மாதிரி சர்வீஸ் பண்றாங்க. அது மாதிரி இப்போ ஒரு கடைக்காரர் என்ன பண்ணுவாரு, பொருட்களை வாங்கி வச்சு விற்பனை செய்வார். அவர் வந்து எதுவும் பொருட்களை உற்பத்தி செய்யறது கிடையாது, அவரு கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்ணுவார். இப்போ இதெல்லாம் வந்து சர்வீஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்க், வேர் ஹவுஸ், அட்வர்டைஸ்மெண்ட், இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா, they do not produce goods. சர்வீஸ் செக்டர்னாலே ஞாபகம் வச்சுங்க. These industries produce utility services and sell them at profit. They help trade, industry and commerce. This term also include auxiliaries to trade like banking, insurance, warehouse, advertisement, etc. சரிங்களா, அடுத்து கிளாசிபிகேஷன் ஆஃப் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ். டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஓட டைப்ஸ்: பர்சனலைஸ்டு சர்வீஸ், individuals and private institutions selling the services to others. ஒரு தனி நபரோ அல்லது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், ஒரு அமைப்போ, தனியார் அமைப்போ என்ன செய்யலாம், பொருட்களை விற்பனை செய்யலாம். அல்லது சர்வீஸ்னா இந்த பிளம்பர், இப்போ நம்ம வீட்டில் வந்து குழா இதெல்லாம் ரெடி பண்றாங்க இல்லைங்களா, அதான் பிளம்பர் வேலை பார்க்குறவங்க, போர்வெல் ரெடி பண்றது, இந்த மாதிரி. அடுத்து சர்வெண்ட் மெய்டு, இதெல்லாம் வந்து இந்த பர்சனலைஸ்டு சர்வீஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அடுத்து பப்ளிக் சர்வீஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், போலீஸ், கவர்மெண்ட் ஆபீசஸ், எக்ஸெட்ரா. இவங்களாம் யாரு, பப்ளிக், கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய சர்வெண்ட். அதே சமயம் பொதுமக்களுக்கு சேவை செய்யறாங்க. ப்ரொவைட் சர்வீசஸ் டு த பீப்புள் ஆன் த பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட் வித்தவுட் ப்ராஃபிட் மோட்டிவ். இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது, பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக தொடங்கப்பட்டது. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் சர்வீஸ், டிரான்ஸ்போர்டேஷன், வேர்ஹவுசிங், லாஜிஸ்டிக்ஸ், சேல்ஸ்மேன்ஷிப், எக்ஸெட்ரா கம் அண்டர் திஸ் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ்.
அப்போ டிஸ்ட்ரிபியூஷனா ஒரு இடத்துல இருந்து பொருட்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்றோம், டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றோம். அப்போ இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ். அப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இப்போ கடன், இப்போ ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா என்ன தேவை, பணம் தேவை. அந்த பணம் வந்து அவங்களாலேயே வந்து அவங்க கிட்டே இருக்காது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க. இப்போ பேங்க்கு, அப்புறம் வந்து ஃபேக்டரிங்னா என்னது, முகமை அமைப்புகள், அப்புறம் அக்கௌண்டிங், இன்சூரன்ஸ், இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் செக்டர்ஸ். அடுத்து குவாட்டர்னரி சர்வீசஸ். ப்ரொஃபஷனல் ஆர் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் அண்ட் ஹை டெக்னாலஜி ஆர் யூஸ் டு ப்ரொவைட் திஸ் டைப். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை டெக்னாலஜி, அதுக்குன்னு வந்து தனியா முடிச்சுட்டு தான் வர முடியும். இப்போ லாயர்னா அவங்க வந்து லா படிச்சாதான் அந்த ப்ரொஃபஷனலுக்கு வர முடியும். இப்போ அந்த மாதிரி ஹை டெக்னாலஜி, இப்போ சயின்ஸ் படிச்சவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த டெக்னாலஜி சிலதை யூஸ் பண்ண முடியும். இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஆடிட்டிங், ரிசர்ச் அண்ட் டெவலப், அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க தான் ஆடிட்டிங் பண்ண முடியும் இல்லைங்களா. அப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல சயின்ஸ், ஐடி அந்த மாதிரி இதெல்லாம் படிச்சவங்க தான் வர முடியும். அடுத்து கொயினரி சர்வீஸ். இது பாத்தீங்கன்னா நியூ ஐடியாஸ் ஆர் ஜெனரேட்டட், நியூ டெக்னாலஜிஸ் ஆர் எவால்வ்ட், நியூ பாலிசிஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் பை செலக்டட் இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்ட்ஸ். The decisions influence nations, international institutions, etc. இன்வென்டர்ஸ் புதுமை புகுத்துதல், புதிய புதிய ஐடியாக்கள் வரும் இல்லையா, சில பேருக்கு புதிய பொருட்களை கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சி பண்றது, இந்த மாதிரி வேலைகளை செய்யறது. இது வந்து தனித்திறன் சேவை அப்படின்னு சொல்றாங்க, கொயினரி சர்வீசஸ். சரிங்களா. அடுத்து வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ். சைஸ்ல பாத்தீங்கன்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ மைக்ரோனா ரொம்ப சிறிய அளவுல செய்யறது, ஸ்மால்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லைங்களா. சிறு தொழில்கள், இது வந்து குறுந்தொழில் சொல்லுவாங்க. இது வந்து சிறு தொழில். இது வந்து நடுத்தர தொழில்கள். லார்ஜ்னா பெரிய பெரிய கம்பெனி, தொழிற்சாலைகள். சரிங்களா. இப்போ இதுல இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இந்த டெரிட்டரி தனியா வருது ஒண்ணு, இதனுடைய டைப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அனலிஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. அனலிஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கும். அப்புறம் இண்டஸ்ட்ரின்னா என்ன மீனிங், டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இதெல்லாம் கேட்குறப்போ இதை படிச்சிட்டிங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இதுல இருந்து டெஃபினட்டா கொஸ்டின் ஆன்சர் வரும். நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.